என்னங்க ஆனா இந்த மாதிரி கொடுமை மக்களை அடைச்சி வச்சு பச்சை குழந்தைகள் பால் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு இது பார்க்கவே இல்லைங்க. மக்களை துன்புறுத்த பள்ளி முருகனையே மறந்துடணுங்க. மொத்தமா அடைச்சு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி விடுவாங்க 100 பேரா அந்த மாதிரி அடைச்சு விடுன்ற பேர்ல இருக்காத அப்புறம் கொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது. தேவையில்லாம நாலாபுறமும் பிளாக் பண்றதுனால பக்தர்கள் ஒரு பக்கமா குமிகிறதுனால திருப்பதி மாதிரியான ஒரு தவறான நிகழ்வு நிகழ்ந்துராம பழனி மாநகர காவல்துறை மக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு தரணும் தயவுசெய்து கேட்டுக்கிறோம். பாந்தி எடுத்துட்டு கீழே விழுந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு நிறைய பேர் விழுந்தவங்களா இருக்காங்க உள்ள. ஆனா எந்த ஒரு அதிகாரி எட்டி கூட பார்க்கல. திருப்பூர்ல இருந்து வரான் ஒரு காவல்துறை இந்த கும்பலை ஒரு கட்டுப்படுத்தி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கோயில் நிர்வாகமும் எதுவும் பார்க்க மாட்டேங்குது. குழந்தை குட்டியில இப்படி வச்சுக்கிட்டு எப்படி போறது சொல்லுங்க? எத்தனை மணி நேரமா நிக்கிறது? 3 மணி நேரமா இங்கேயே நிக்குது. இன்னும் இங்க மழை ஏறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது சொல்லுங்க? ஒரு கோயில்ல இந்த நிர்வாகம் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுமா இல்லையா? குழந்தை குட்டியெல்லாம் பாருங்க அழுவுது. ஆமாங்க, பின்ன கோயில் நிர்வாகமும் இதை எதுவும் பார்க்க மாட்டேங்குது. காவல்துறை எதுவும் பண்ண மாட்டேங்குது. என்னங்க ஆனா இந்த மாதிரி கொடுமை மக்களை அடைச்சி வச்சு பச்சை குழந்தைகள் பால் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு இது பார்க்கவே இல்லைங்க. என்ன காந்தி செலக்ட் நிக்கிறாங்க. என்ன இங்க இருந்து நாங்க 3 மொத்தம் ஒரு தலை மொட்டை அடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் சுத்தி இருக்கோங்க. ஒரே வழி விடுறாங்க. போறது ஒரே வழி, வர்றது ஒரே வழி. மக்களை துன்புறுத்த பள்ளி முருகனையே மறந்துடணுங்க. இந்த நிர்வாகம் எங்களுக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு குடி தண்ணி இல்ல, ரொம்ப மோசம். போகவே விட மாட்டேங்க. போக விடாம சித்திரவதை பண்றாங்களே. பூரா பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு என்ன வாடு வருதுங்க குழந்தைங்க. எந்த வருஷமும் இப்படி கிடையாதுங்க. ஆனா இது ஒரே வருஷம் ஒரே கேட்டு நீக்கி விட்டுறாங்க, ஒரே கேட்டு அடைச்சிட்டாங்க. ஏன் இந்த அதிகாரி பாத்துட்டு இருக்கிறாங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? இந்த கலெக்டருக்கு தெரியாதா? இந்த எஸ்பிக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? ஏன் இப்படி மக்களை பாருங்க சார். நீங்க குழந்தைகளுக்கு பாருங்க பாருங்க குழந்தைகளை பாருங்க. 12 மணி சுத்திட்டு இருக்கிறோம், கோயிலுக்குள்ள போக முடியல. ஏன் இப்படி பண்ணாங்க? என்ன காரணம் தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா சார்? நாங்க பாருங்க 60 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த கோயிலை சுத்திட்டு இருக்கிறோம். ஏன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? டிஎம்கே என்ன பண்ணுது? அது சொல்லுங்க. ஏன் இப்படி பண்றாங்க? மக்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் சார் இப்படி பண்றீங்க? எங்க நாங்க சாமி பார்க்க இந்த குழந்தை சொல்ல முடியுமா? ஒண்ணு குழந்தை பக்கம் திரும்பணும், அப்படி இல்லையா ஒரு பக்கமா ஒதுக்கி ஒரு பக்கமா விடணும். எல்லாமே ஒரே டைம் விட்டா வயசானவங்க குழந்தை எப்படி போவாங்க சொல்லுங்க? எப்படி மூச்சு தண்ணி கூட தாங்குமா சொல்லுங்க? நாங்க எங்க இருந்து சாமி பார்க்கறது எதுக்கு வரோம்? நாங்க சாமி பார்க்கறது வரோம். எங்களுக்கு சலுகை இல்லாம என்னதுக்கு சாமி பார்க்க வரோம் சொல்லுங்க? எல்லாம் சாமி வச்சுட்டு காவடி வச்சு நிக்கிறாங்க பாருங்க. தவிச்சு வாங்கி தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. இங்க பாருங்க சார். நீங்க சார் நாங்கள் மதுரையில இருந்து வரோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அந்த லைன்ல நின்று இருக்கோம். போலீஸ் எல்லாருமே அங்க 3 மணி நேரமா நின்று இருக்கோம். அங்க இருந்தாக்க அங்கிட்டு சுத்தி வாண்டுறாங்க, இங்க இருந்தா இங்க இதுக்குள்ள வாண்டுறாங்க, இதுக்குள்ள வந்தா இங்கிட்டு பார்த்தால அங்கிட்டு போன்றாங்க. இந்த பையன் உள்ள இருந்து மயக்கப்பட்டான். மயக்கப்பட்டதோட வெளில இருந்தோம், ஆளுங்கத்தை பேசிக்கிறோம். ஆமா சார், உண்மையிலே பெரிய ஏமாற்றத்தோட போறோம். இது தேவையில்லாதது. எப்போதும் போல பழைய மாதிரியே விட்டாக்கா அது சாம ஆட்டோமேட்டிக்கா கூட்டமே ஆகாது. படியில போறாள் படியில போவாங்க, யானை பாதையில போறவங்க போவாங்க. இது என்ன பண்றாங்கன்னாக்க மொத்தமா அடைச்சு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி விடுவாங்க 100 பேரா அந்த மாதிரி அடைச்சு விடுன்ற பேர்ல இருக்காத அப்புறம் கொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது சார். நாங்க வந்து மதுரை மாவட்டம் அலாண்டூர் ஒன்றியத்துல வர்றோம். வருஷம் வந்துருக்கோம். 10 வருஷமா நாங்க வந்துருக்கோம். கிட்டத்தட்ட மினிமம் 5 லட்சம் பேர் இருக்காங்க. 2000 காவல்துறை இருக்காங்க. இது வந்து தமிழக அரசு குற்றம். இது வந்து காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இருக்கிற 5 லட்சம் மக்கள், இருக்கிற காவல்துறை 2000 பேர் இருக்காங்க. எப்படிங்க பார்த்தோம்? நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. இது தமிழக அரசு குற்றம். இது வந்து மக்கள் குற்றமோ காவல்துறை குற்றமோ கிடையாது. 2000 போலீஸ் எப்படி சார் போதும் சொல்லுங்க? நாங்க அலாண்டூர் ஒன்றியத்துல வர்றோம். 2000 போலீஸ் எப்படி போதும் சார்? நான் வரப்போ இங்க மணி 2 மணியை பாருங்க, மணி 7 ஆகுது. டயத்தை பாருங்க, மணி 7 ஆகுது. சாமி பார்க்க முடியல. நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க, போக முடியல. கும்பம், அதாவது கும்பமேளா மாதிரி வந்துருச்சு பழனின்றது. செயற்கையா பிளாக் பண்ணி மக்களை ரொம்ப சிரமப்படுத்துறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு இருந்து போலீஸ் கட்டுப்பாடா வச்சிருந்தா அது பாட்டுக்கு போகுங்க.
இப்ப தேவையில்லாம நாலாபுறமும் பிளாக் பண்றதுனால பக்தர்கள் ஒரு பக்கமா குமியறதுனால திருப்பதி மாதிரியான ஒரு தவறான நிகழ்வு நிகழ்ந்துராம பழனி மாநகர காவல்துறை மக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு தரணும் தயவுசெய்து கேட்டுக்கிறோம். ஏதாவது அசம்பாவிதங்கள் தடுக்கணும், நடக்காம தடுக்கணுங்கிறத எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. பக்தர்கள் அவர்கள் பாட்டுக்கு விட்டுட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப எல்லா பக்கம் பிளாக் பண்றதுனால ஒரு செயற்கையான பிளாக்கை உருவாக்கி மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறாங்க. எதனால நிக்குது எதனாலும் தெரியாம கிட்டத்தட்ட 4 மணிலிருந்து எல்லாம் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காவடிகள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு போகணும். காவடியில ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரத்துக்குள்ள சண்முக நதியில் கொண்டு போய் செலுத்தணும். இப்ப அதுக்கெல்லாம் விடாம எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு ஒரு அசம்பாவிதம். பெண்கள் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தயவுசெய்து பழனி காவல்துறை பக்தர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல இதை பண்ணி கொடுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. சார் நாங்கெல்லாம் காவடிகளை சண்முக நதியில் கொண்டு போய் அந்த நல்ல நேரத்துக்குள்ள கொண்டு போய் செலுத்தி மீண்டும் உள்ள கொண்டு வந்து கிரிவலம் சுத்தி மேல கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அப்படியே பிளாக் ஆகி நிக்குது. என்ன அசம்பாவிதம் ஒரு பயமா இருக்குது. ஆண்கள் இருக்கணும், குழந்தைங்க, கை குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் இருக்காங்க. போறவங்க போக முடியல, வர்றவங்க வர முடியல, அப்படியே டம்ப் ஆகி நிக்கிறாங்க சார். ஆனா நான் 11 மணி வந்து கியூல நிக்கிறோம். ஆனா ஒரு ஆபீசர் கூட பார்க்கல, ஏன்னு கேட்கல, இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்கல. ஆனா பார்த்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு கீழே விழுந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு நிறைய பேர் விழுந்தவங்களா இருக்காங்க உள்ள. ஆனா எந்த ஒரு அதிகாரி எட்டி கூட பார்க்கல. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து எந்த ஒரு ஆளுமே வரல இந்த வரைக்கும். சார் நல்ல கூட்டமா இருக்கு. எந்த போலீஸ் ஒரு அதிகாரியும் வந்து பாக்குறது இல்லைங்க. பிளாட்பாரத்தில் ரொம்ப கடை ஜாஸ்தி, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பூரா குழந்தைகள் வச்சு நிக்கிறாங்க சார். எல்லா சத்தம் சண்டையாயிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி இருக்கும். போலீஸ் அதிகாரி இங்க பாப்புலர் மெடிக்கல்ல நிக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 பேர் நிக்கிறாங்க. 6 பேர் யாருமே கண்டுக்கல. 6 அதிகாரிகள் நிக்கிறாங்க, ஒருத்த கூட கண்டுக்கல. அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்புன்னே தெரியல. என்ன எந்த பாதிப்பு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு. அரசாங்கம் என்ன செஞ்சாலும் அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிறது இல்ல. இதான் உண்மையா போல இருக்கு. அரசு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்ல, அதிகாரிகளே இத்தனை காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.